அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி கோதுமையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்குவார். இந்த வீட்டுல வந்தது தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணா தெரியும், வீடு தெரியல சொல்லுவாங்க. சில பேர் இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரியலங்க, பார்த்தாலும் மனசுல படபடப்பு அப்படியே பயமாவே இருக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க வீட்டு சண்டை சண்டை சண்டை, ஒரே சண்டைங்க அந்த வீட்டுல, நிம்மதியே இல்லைங்க. ஸ்தோத்திரம். இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் காசே கையில நிக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த புலங்கு வீட்டு இருப்போம், வீட்டை உட்காந்துக்கிட்டு. என்ன காரணம் சொல்லுங்க? சமாதானம். சமாதானம் இல்லை. அதுதான் சமாதானம் இல்லாத மனுஷன் வாழ்க்கையில ஒரு பயம்தான் வரும், ஒரு குழப்பம் வரும். குழப்பம், பயம், திகில். ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான். ஒரு சவுடு கேட்டா பயப்படுவான், யாருன்னு சொல்லி. அதாவி சொல்றாரு, நான் படுத்துக்கொண்டு எதிரே செய், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தந்தார். அல்லேலூயா. அவர் யெகோவா ரஃபா, அவர் சுகம் தருகிற தேவன். அவர் யெகோவா ஷாலோம், மிக சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு குடும்பங்களில் என்ன தேவன்? சமாதானம். பிள்ளைகள், கணவன், மனைவி, சமுதாயத்தில் சமாதானம் வேணும். சொல்லுவாங்க இல்லையா, கொடி காட்டுவாங்கல்ல, என்ன கொடி? வெள்ளை கொடி தானே. நமக்கு சமாதானம் சொல்லி என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்குவார். இந்த குடும்பத்திலே சமாதானமா இருக்கு. யார் வீட்டுக்கு வந்தாலும் போகும்போது சொல்லுவாங்க, இங்க வந்து போனாலே எங்களுக்கு ஒரு சமாதானம். வீட்டுக்கு எந்த வந்தான்னு தெரியல, நினைக்க கூடாது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் எல்லைகளை சமாதானமாக்குவார், குடும்பத்தை சமாதானமாக்குவார், பிள்ளைகளை, கணவரை, மனைவியும் சமாதானமாக்குவார், சொந்த பந்தங்கள் மத்தியில சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அது மட்டும் சொல்றாரு, உன் வாய் என்ன ஆண்டவர் உச்சிதமான கோதுமை நாள் உன் வாயை திருப்தி ஆக்குவார். நல்ல ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குவார். போதும், திருப்தியா சாப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா, போதுங்க போதும். ஆண்டவர் ஆசைகளை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் உள்ளவர். இன்றைக்கு சமாதானம் எல்லாருக்கும் கூட, எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம். எல்லாரும் சமாதானம் நாடுவோம். ஸ்தோத்திரம். சத்ரு வெக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய. அல்லேலூயா. பெருசா வெடிக்கும்னு நினைப்போம், அது ஆண்டவர் பெருசா மாற்றும். மழை போல வருவதெல்லாம் கூட ஆண்டவர் மன்னிப்பு. அவர் ஆலயத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கணும்.